ஹாய், கொஞ்ச நாளாக அதிகமாக யூடியூப் பார்க்க வரதே இல்லைங்க. ஆக்சுவலாக நானும் எப்படியாவது வீடியோ போடணுன்னு முயற்சி பண்ணிட்டே இருக்கேன். ஆனால் கேப் வந்துட்டே இருக்குது. ஆக்சுவலாக குட்டீஸை கேர் பண்ணிக்கிறதுக்கு அதிக டைம் தேவைப்படுதுங்க. அதுவும் ஒன்று. ஏன்னா அவங்கள வச்சுட்டு நான் வெளியே எங்கேயாவது விளையாடிட்டு இருப்பாங்க. அங்கே வாய்ஸ் ஓவர் கொடுக்குறதோ இல்லை வீடியோ எடுத்து டக்குன்னு எடிட் பண்ணி போடுறதுக்கெல்லாம் முடியறதில்ல. ஸோ அது ஒரு கேப் ஆயிடுது. அப்புறம் என்னோடய ஹெல்த்தையும் ரொம்ப கேர் பண்ணிக்க ஆரம்பிச்சிட்டேங்க. சின்ன சின்னதாக தலைவலி, கைவலி, பேக் பெயின் வந்தாலே கொஞ்சம் பயமாக இருக்குது. பயந்துட்டுருக்கிறதுக்கு நம்ம பேசாமல் கேர் பண்ணிக்கிறது நல்லது. இப்போ தான் என்னோடய பாடியை நான் அப்சர்வ் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன். ஆக்சுவலாக எனக்கு தெரியும் இப்படியெல்லாம் ஒரு தலைவலி வந்தால் கூட எந்த காரணத்துக்காக வருது, நான் என்ன தப்பு பண்ணேன்னு சொல்லி எனக்கு தெரியும். ஆனால் அதை பெருசாக கேர் பண்ணிக்க இத்தனை நாளாக டைம் இல்லை. ஏன்னா மீ டைம் இல்லைன்னே நிறைய வீடியோ போட்டிருப்பேன். சாப்பிட டைம் இல்லை, தூங்க டைம் இல்லை, பார்த்துக்க டைம் இல்லைன்னு. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக டைம் மாறிட்டே வருதுங்க. 2 குட்டீஸையும் ஸ்கூல் சேர்த்து ஏதோ 1 ஹவராவது எனக்காக டைம் ஸ்பெண்ட் பண்ணுற அளவுக்கு கொஞ்சம் செட் பண்ணி வச்சுட்டேன். அப்புறம் நைட் தூங்குகிற பேட்டர்ன்லேருந்து சாப்பிட்றதுலேருந்து எல்லாமே கொஞ்சம் மாற்றி வச்சுருக்கேங்க இப்போ. ஸோ என்னோடய பர்சனல் லைஃப்பையும் கொஞ்சம் அப்கிரேட் பண்ணணும். இப்போ தான் கொஞ்சம் கொஞ்சமாக ஆர்கனைஸ் ஆகிட்டுருக்கேன். அதனால் அதையும் பார்க்கணும், இதையும் பார்க்கணுன்றது வந்துட்டு எனக்கு கொஞ்சம் கரெக்டாக பிளான் பண்ணி பண்ண தெரியல. அதனாலேயே யூடியூப் வீடியோ போட முடியலங்க. அந்த 2 மணி நேரம் கிடச்சா அந்த 2 மணி நேரத்தில் ஒரு ஹேர் மசாஜ் பண்ணலாம், இல்லை ஏதாவது ஜூஸ் போட்டு குடிக்கலாம் அப்படின்னு யோசிக்க ஆரம்பிச்சிட்டேன். அதனால் யூடியூப்காக கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியலங்க. கண்டிப்பாக நல்ல வீடியோஸோடு பார்க்கலாமா. இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா டைம் இதுக்காகன்னு பிளான் பண்ணி வரேங்க. பாய்.